ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்படி சுண்டக்காய் வத்தல் செய்யறது அப்படிங்கிறது பார்க்கலாம். எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரே சுண்டக்காய் மரத்தில் வந்து கொத்து கொத்தா நிறையா சுண்டக்காய் காய்ச்சிருந்துச்சு. நானும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சுண்டக்காய் மரத்துலேருந்து சுண்டக்காவை பறிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்து பறிக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா இலை ஃபுல்லாகவும் வந்து சின்ன சின்ன முள்ளாக இருக்கும். அது குத்துச்சுன்னா ரொம்ப பெயினாக இருக்கும். நானும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பறிச்சுட்டு வந்துட்டேன். இந்த சுண்டக்காய் க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். அதில் இருக்கிற ஒரு காயை மட்டும் நம்ம தனித்தனியாக எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுண்டக்காய் வத்தலுக்கு வந்து இது உள்ளே இருக்கிற விதை வந்து வெளியே வராத மாதிரி லைட்டாக ஒரு தட்டி இந்த மாதிரி சுண்டக்காய் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற சுண்டக்காவை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சமாக வந்து தண்ணியில் போட்டு வைங்க, இல்லாட்டி வந்து ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி ஆயிடும். நான் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நமக்கு மோர் சுண்டக்காய் வத்தல் தான் செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா தயிர் ஊற்றிட்டு அது கூட வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த சுண்டக்காயில் உள்ள எல்லாமே நல்லா இறங்கும். நான் தட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோரில் வந்து நான் சுண்டக்காவை போட்டேன். மிளகு சீரகமெல்லாம் இடிப்போம்ல, அந்த மாதிரி சின்ன உரல் இருக்குது, அதுலேயே போட்டு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது கல் இருந்தாலும் அந்த கல்லை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு காயாக வச்சு தட்டி எடுக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். எங்கிட்டையும் பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு கல் இருக்குது. நானும் அதில் வந்து தட்டி எடுத்து க்ளீன் பண்ணி ஃபுல்லாக எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மோர் மிளகா வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக வந்து நல்லா ஊற வச்சிடணும். அந்த மோர்லேயே பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஊறும். அடுத்த நாள் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்து நம்ம வெயிலில் காய வைக்கிற மாதிரி இருக்கும். கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு இதுலேயே வந்து நம்ம பச்சை மிளகாவும் போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு மோர் மிளகாவாக ஆயிடும். கொஞ்சமாக வந்து பச்சை மிளகாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த மோர் மிளகா கூட வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 1 டே வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சின்ன ஒரு பாத்திரத்தில் வந்து இதை மாற்றிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட வந்து வெயிலில் 6 நாள் கிட்ட வந்து நம்ம நல்லா காய வைக்கணும். அப்போ தான் வந்து இந்த சுண்டக்காய் வத்தல் நமக்கு ரெடி ஆகும். சுண்டக்காய் வத்தல் சாப்பிட்றதால பார்த்திங்கன்னா நம்ம வயிற்றில் இருக்கிற குடல் புழுலாம் வந்து நீங்கும். அதுக்கப்புறம் வெறும் சுண்டக்காவை மட்டும் சாப்பிட முடியாது. இது வந்து ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் சுண்டக்காய் குழம்பு இல்லை சுண்டக்காய் காரக்குழம்பு, சுண்டக்காய் துவையல், அந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் இருக்குது. அது மாதிரிலாம் நீங்கள் சாப்பிட்டு வரலாம். இதை சுண்டக்காய் வத்தல் போட்டு வச்சோம் அப்படின்னா நம்ம ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வத்தல் நல்லாவே காஞ்சிருச்சு. அதை வந்து ஒரு சின்ன கண்டெய்னரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ வேணுனாலும் நம்ம கொஞ்சமாக எடுத்து பொரித்து சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். பாய்.